இன்னைக்கு தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம். அது இன்னைக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. இந்த ஒற்றுமையை தான் நான் வலியுறுத்தி இத்தனை ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ நான் சொன்னது ஒரு சிலர் ஏற்றுக்கலை. அதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்சியில் பொறுப்பில் உள்ளவங்க உடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்னன்னா மனசு தான். அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை. தலைவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நானும் பல முறை சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அம்மாட்ட ஒரு பழக்கம், எல்லாரும் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப அழுத்தமாக எதையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மா கிட்ட நான் பழகின வரைக்கும் நான் பார்த்தது அப்படி இருப்பாங்க சில விஷயத்தில். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களில் கண்டிப்பு நிச்சயம் வேணும், அது இருக்கும் அம்மாட்ட. அது நல்ல விஷயம்தான் நானே நினப்பேன். ஆனால் அதே சமயம் கட்சியில் சில பிரச்சனைகள் வரும்போது நான் தான் பக்கத்தில் இருக்கிறவ, எடுத்து சொல்லுவேன் அவங்களுக்கு. எடுத்து சொன்னால் அதை கேட்டுக்கிறவங்க அம்மா. அதனால் எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக நாங்கள் முடிப்போம். அதுக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்துச்சு. நான் ஏன் அதை இவ்வளோ ப்ரெஸ்ஸுக்கு மத்தியில் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் அம்மா போல் நியாயம் இதுதான், தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அடுத்த பேச்சு இருக்காது. சரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் நல்லபடியாக தான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுபடி தான் ரெண்டாக பிரிஞ்சு வெவ்வேறு சென்னத்தில் நின்று கோர்ட்லையெல்லாம், சுப்ரீம் கோர்ட்லையெல்லாம் கேஸ் நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தப்போ கூட என்னால் ஒத்துமைப்படுத்த முடிஞ்சுது. அப்போ அதை சொல்லி புரிய வச்சு, நம்ம இப்படி இருக்கிறதுனால திமுகவுக்கு லாபமாக இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப யோசிப்பேன் எல்லா விஷயத்துலேயும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னே எடுத்து தான் அதை செஞ்சு பழக்கம் எனக்கு. திமுகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில் அனுப்பின கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆஃபீஸுக்கு கட்டக்கூட வழி கிடையாது. அதை கட்டினவர் புரட்சி தலைவர். நடிகராக இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்துருக்காரு. அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால் இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கார். அந்த நினப்பில் தான் அதிமுக வளர்ந்துருக்கு. எங்களுடைய இரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி
இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணுன்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்போ கூட நாங்கள் 2 பேரும் பெண்கள் தான். நாங்கள் கொஞ்சம் கூட தலைவணங்களை. என்ன பண்ணுவேன் நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்போ 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்போ போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுககாரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதில் விழுந்த உடனே 4 நாளாக சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றில் நீந்தி நாங்கள் கரையில் ஏறினோம். நாங்கள் அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா, இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்படிங்கிறதுல நான் என் மனசு தெளிவாக இருக்குது. இப்பையும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து டிவியில் நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதில். என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்ககிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்கள் ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் ஒத்துமையாகணும். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். நம்ம எங்கே தவறு செஞ்சுருக்கோன்னா அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒன்றாக இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை வந்து நினைக்கிறாங்க கீழே. அதை வந்து செய்ய தவறி இருக்கிட்டீங்க. சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்கள் அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்குது, தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால் ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது. நாங்கள் மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு 100% இருக்குது. நான் எதையும் விளையாட்டாகவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்போ ஒன்றே ஒன்று தான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒன்று கூடிட்டால், அதுக்கப்புறம் வந்து கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன். அது வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள்லாம் பார்ப்பீங்க, நிச்சயம் பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போகும். எங்கள் இயக்கத்தில் உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணியிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு நாற்று வளருது, அதில் உள்ள நெல்மணிகளோடு அது தூக்கி அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிது. அந்த சமயத்தில் பெரிய புயல் மாதிரி காற்றடிக்குது. அந்த காற்றுல அது என்ன பண்ணுது? அந்த ஒரு நாற்று பண்ணுறத நீங்கள் செய்யுங்கன்ற என்ன செய்யுது? வளைஞ்சு கொடுத்து போகுது. அதனால் ஒரு விவசாயியை காப்பாற்றப்பட வைக்குது. அந்த நெல்மணி உதிராமல் பார்த்து ஒடிஞ்சு விடாமல் காப்பாற்றுது அந்த ஒரு சின்ன நாற்று. அந்த மனப்பான்மை மட்டும் இருந்தால் போரும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத என் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒற்றுமைப்படுற நேரம். இதில் ஒற்றுமையோடு இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்களில் தேர்தலில் அந்த வெற்றியை
நம்ம வந்து நம்ம இருபெரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட நினப்பு அதுதான். அதனால் எப்போதுமே நான் வந்து தொடர்ந்து நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருந்தது தான். அதை கேட்காம சில முடிவுகள் தப்பாக ஆகிருக்கு. தப்பை திருத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். உங்களுக்கு எல்லாமே என் மனசில் இருந்ததை சொல்லிட்டேன். இதுதான் எங்கள் இயக்கத்தில் காலகாலமாக இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லோருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அதை சிந்தித்து எல்லாரும் செய்யணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுசாக நான் என் மனசில் எந்த வித பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து காலத்தின் கட்டாயம். அது நம்ம வந்து ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறது தான். வேறு எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ நாங்கள் அப்படி அம்மா மறந்து செஞ்சது தான் எங்களுக்கு நல்லதாக வந்தது. நாங்கள் ஏற்கனவே இதை நான் கண்கூட பார்த்தவன். ஆரவி வீரப்பனை போல் ஒரு எதிர்ப்பு, அம்மா எதிர்ப்பு வேறு யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருந்தவன். ஆரவி வீரப்பன் வந்து அம்மாவை வைக்கக்கூடாது, மெம்பராக கூட இருக்கக்கூடாது, கொள்கை பிறப்பு செயலாளராக அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னவர். திருப்பி என்னாச்சு? காலம் மாறுது, தலைவர் மறைவு, எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அம்மா வந்து பிரிஞ்ச கட்சி ஒன்றிணைஞ்சு பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அப்போது எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் சீட்டு யார் யாருக்கு என்னென்னு கொடுக்குறாங்க. ஆரம் வீரப்பனுக்கு கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு அந்த கோபம். நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் நான் சொல்லிக்கல. நீங்கள் 2 தொகுதியில் நின்றுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுலேயும் ஒரு சூட்சமாக வச்சு தான் நான் சொன்னேன். ஒன்று 2லையும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். சரி, நம்ம பின்னாடி அம்மாவை சரி பண்ணி அதில் அவரை நிற்க வச்சுக்கலான்னு நினச்சேன் அன்றைக்கி. நான் அதை நான் வந்து செஞ்சேன். அவரை வந்து நாங்கள் அங்கே நிற்க வச்சு காங்கேயத்தில் வெற்றி பெற வச்சோம். சரி, அடுத்தது கவர்னரை பார்க்க அம்மா கிளம்புறாங்க. மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு, கேபினட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு புறப்பட போகிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை எல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூமில் வச்சு கொண்டு வந்து கொடுத்து கையெழுத்து போட்டு கவர்லையும் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் அம்மா புறப்படணும். எனக்கு தெரியும் வேறு பேர் இல்லைன்னு. உக்காந்தேன் பக்கத்தில். எல்லாம் ரைட்டு, நல்லதோ கெட்டதோ அவர் தலைவர்கிட்ட மேனேஜராக இருந்து அவருக்கு நம்பிக்கைக்கு உரிய கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். உங்கள் மேலே ஏதோ அவருக்கு ஒரு வருத்தம், நம்மளை விட சின்ன வயசு, இந்த அம்மா வந்து கட்சியில் மேலே வருது அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது அவருடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ போய் நீங்கள் வந்து பொதுச் செயலாளர், நீங்கள் உங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொதுச் செயலாளருங்கிறப்ப உங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். அதனால் இதில் எனக்கு வந்து வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் சொல்லு? இல்லை, அவருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், அது முறை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு உட்கார்ந்தேன். ஆனால் அம்மாவுக்கு என்னை பற்றி புரியும். எதுவும் அம்மாவோடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இந்த கட்சியோட நலனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, ஆஃபீஸுக்கு இன்டர்காம் பண்ணி
பா இந்த லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புகிறேன், எஜுகேஷனை இவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு, நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ கூப்பிட்டு வேணா பேசு. அந்த கோவம் தனியலை. அவங்க கவர்னர் மாளிகை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசினேன். அண்ணன் இந்த மாதிரி ஒரு வருத்தம் அம்மாவுக்கு இருக்குது மனசில், அதனால் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதனால் நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவியாக நீங்கள் அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்து நல்லபடியாக இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வர்றாப்புல செயல்படுங்கண்ணே போகிறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எந்திரிச்சு அவர் மனசே குத்திடுச்சு. ஏன்னா என்னுடைய கணவர் இவருக்கு இப்படி அது, ஏன்னா அம்மா கூட நாங்கள் பழகிறோன்னு, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கும் பர்சனலாக நான் சில தவறுகளை பண்ணிட்டேன், அம்மாவுக்கும் நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் இப்போ இந்த மந்திரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே ஸ்டன்னாகி நின்றுட்டார். அதனால் நிச்சயம் நீங்கள் சொன்னபடி நான் நடந்துக்கோமா, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு போனார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த இயக்கத்தில் நான் செஞ்சவ எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரியறது அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நகர்த்தி அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப மனசு புண்பட்டு போயிருந்தது. அதுக்கு இன்னைக்கு மற்றவங்களும் வெளிப்படையாக பேசி சொல்லிட்டாங்க, சொன்னது நல்லது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு நான் முழுமையாக யாரையும் வெறுக்கவோ இல்லை எல்லாரையும் அணைச்சி போகணுன்னு நினைக்கிறவ, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யார்னால் தொடங்கப்பட்டது, யார்னால் வளர்க்கப்பட்டது, அதனால் மக்களுக்கு எவ்வளோ பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால் அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும் யாருமே வெளில போனவங்க யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். இது நாட்டு மக்களுக்காகவும் சொல்கிறேன், கழக தொண்டர்களுக்காகவும் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் ஒருங்கிணைங்கிறது தான் இது வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இருக்குது. நான் இது இப்போ சொல்லலை, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் பிரச்சனைக்கு போகுதோ அது நல்ல மனுஷன் ஆரம்பித்த கட்சி, இது நல்ல மனதோடு ஆரம்பித்த இயக்கம், அது ஏழைகளுக்குன்னே ஆரம்பித்த இயக்கம், இது என்றைக்கும் துண்டாக போகாது, ஒன்றா தான் இருக்கும். யார் முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆமாம், நான் தான் சொல்கிறேனே, அதுக்கும் நான் முயற்சி பண்ணேன், நிறைய பண்ணேன். அது பண்ணாமல் இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. ஒருத்தவங்களுடைய பிடிவாதம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரும் மனசு வச்சு செய்யணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதை தான் சொல்கிறேன். அதை தான்ப்பா எப்பா நான் சொல்கிறேன்னு, அது எல்லாமே நடந்தது, எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த இயக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப 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 நான் சொல்கிறேன். அது நிச்சயம் நடக்கும். எல்லாரையும் நான் சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்பா நான் தான் சொல்கிறேன்ல, முதல்ல இயக்கம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து
நல்ல முடிவாக எடுத்து நல்லா செயல்பட கொண்டு போவோம். நான் சொல்லிவிட்டேன். நான் இப்போ ஆரம் வீரப்ப விஷயத்திலே உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்தேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதை. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், எங்கள்கிட்டேருந்து வெளில போனவங்க யாராக இருந்தாலும் நான் சேர்க்க முயற்சிப்பேன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வெளியில் போனவங்களையும் சொல்கிறேன். நான் எல்லாரையும் வேறு கட்சிக்கு கூட போயிருக்கலாம், அதை பற்றி இல்லை, எப்படி வேணாலும் பண்ண முடியும். வேறு கட்சிக்கு கூட போயிருக்கலாம். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நிச்சயமாக நல்லது நடக்கணும். எல்லாருமாவே சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒன்றாக கூப்பிட்டு நிச்சயம் பேசுகிற நாள் மிக விரைவில் வரும். நல்லது நடக்கும். நான் தான் இது சொல்லிட்டேன்ல, எங்கள் இயக்கத்தை பற்றி நான் தான் சொல்கிறேன்ல, எப்படி எப்படியோ போகும், கடைசியில் சரியான ரூட்டில் வந்து நிற்கும். கவலையே படாதீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். மேடம், அந்த பிடிவாதக்காரருக்கு அந்த ஒன்றிணைவுல இடம் இருக்கா? நீங்க குறிப்பிட்ட அந்த ஒருவருடைய பிடிவாதம் சொன்னீங்க, அந்த பிடிவாதக்காரருக்கு இந்த ஒன்றிணைவுல இடம் இருக்குமா? நான் தான் சொல்லிட்டேனப்பா, எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டேனே. இதில் யாரையுமே நாங்கள் பிரிக்க விரும்பலை, நான் பிரிக்க விரும்பவே இல்லை. எல்லாரும் தவறே செய்திருந்தாங்க, தவறே அதாவது நான் தான் சொல்கிறேனே, தவறே செஞ்சிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களையும் சரி பண்ணுறது தான் எங்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்து வழக்கமே. இன்னொன்று தலைவரை பற்றியும் சொல்லிடுறேன், அம்மாவை பற்றி சொன்னேன், அதுவும் நான் இருந்து பண்ணது, அதனால் சொல்கிறேன். எஸ்டி சோமசுந்தரம் மந்திரியாக இருக்கார், அவருக்கும் அம்மா மேலே, ஏன்னா அடுத்தது அவங்க வரணுங்கிற நினப்பு, வேறு ஒன்றும் இல்லை, அம்மா மேலே பர்சனலாக வேறு ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கார். அவரும் என்ன பண்ணுறாரு, அம்மாக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு, அந்த சண்டை வந்து பேச்சினால இல்லை, எழுத்துனால. ஒரு நிகழ்ச்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் வந்து எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க, வீர வணக்க நாள் நிகழ்ச்சி அது, அன்னைக்கு கேட்குறாங்க. அதுக்கு அவர் கொடுக்குறாரு, தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன்னா அமைச்சர்கள்லாம் நம்ம கேட்டு அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முறை. அதை பண்ணும்போது அவர் தஞ்சாவூர் போகிறேங்கிறாரு. ஆனால் தஞ்சாவூருக்கு அன்றைக்கி அவர் போகலை. தலைவர் வந்து சிஎம் வந்து வேறு ஏதோ வேலை கொடுத்துருக்காங்க, அதை செய்ய போயிட்டார் அவர். அதை அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் மற்றவங்கள்லாம் இவரை நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி, அப்போல்லாம் உங்கள் மாதிரி மீடியா கிடையாது, பேப்பர் மீடியா தான். அதுலேருந்து வரும் பேப்பர் கட்டிங் அம்மாவுக்கு வரும். அம்மா வந்து கொள்கை பரப்ப சொன்னால் சும்மா பேருக்கு பக்கத்தில் டிகிரி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறவங்க இல்லை, ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறவங்க. அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து நீங்கள் கேட்ட ஊருக்கு செல்லவில்லை, இவ்வளோ தான் கேட்டது. அதை அவர் ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துகிட்டு, இந்த அம்மா ஜூனியரு, நம்மள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கலாம், நம்ம ரெவென்யூ மினிஸ்டரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் கட்சியிலேருந்து வெளில போகிறதுக்கு ரெடி பண்ணி, அவர் வெளில போனதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பின்னாடி ஒரு நேரத்தில் அவர் வேறு யாரும் இல்லை, எனக்கு உறவினர் தான். அதனால் தலைவர் என்னை கூப்பிட்டு வந்து, இது மாதிரி உங்கள் உறவினர் தானே அவர், என்ன அது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அவர் கச்சை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன, முதலமைச்சர் வந்து நேராக அவருடைய இல்லத்துக்கு செல்கிறார், எஸ்டி சோமசுந்தரம் இல்லத்துக்கு செல்கிறார். போய் நைட்டு உட்காந்து எங்கே அப்படின்னு அவர் மனைவிட்ட கேட்குறாரு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, வெளில போயிருக்காருங்கிறாங்க. ஒரு சிஎம்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வெளில போ தெரியாமையாக போகும். அவர் ஒன்றும் காமிச்சிக்கலை, அங்கே உட்காந்து கேட்குறாரு. கேட்டுட்டு நைட்டு இரவு 12 மணி வரைக்கும் அந்த வீட்டில் உட்காந்துருந்து, இவருக்கு பசிக்குது தோசை போட்டு கொடுங்கம்மான்னு கேட்டு
அந்த அம்மா தோசை போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரார். இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறார், இது மாதிரி நடந்துச்சு. ஆனால் மறுநாள் அவர் கச்சை விட்டு போயிட்டாரு. தலைவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அன்னைக்கு? அவர் போய் எஸ்டிஎஸ் வீட்டில் உட்காந்து பேசணுன்னு அவசியமே இல்லை. அந்த மந்திரி இல்லைன்னா வேற ஒரு மந்திரியை போட்டுவிட்டு போயிடலாம். ஏன்னா எங்கள் தலைவரோட குணம் எங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்டவர் இல்லை. அவர் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போவார். நான்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அது. விட்டு கொடுத்து போவார். ஒரு மந்திரியை இவர் தான் உருவாக்குறாரு. அந்த மந்திரி வீட்டுக்கு போய் மத்தசம் பண்ண போகிறார். இது எங்கேயாவது நடக்குமா? ஆனால் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் போயிட்டார் வெளில. அப்படியும் இவர் தலைவர் இருக்கிற வரைக்கும் அங்கே வீட்டுக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கார். அதுவும் தலைவருக்கு தெரியும். சரிம்மா வந்தால் சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னுட்டு போயிட்டார். திரும்ப ஒரு 2-3 வருடம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு ஆழ்வார்பேட்டில் பாஸ்டன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அவர் குடியிருந்தார் ஒரு வீட்டில். அப்போ நாங்கள் வாக்கிங் போகிறோம். அப்போ யதார்த்தமாக என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நான் இங்கே தாம்மா இருக்கேன்னாரு. சரி இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம போய் என்னென்ன இங்கேயா வீடுன்ட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். இது தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு உடனே வண்டி வருது, தோட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். தலைவர் சொல்கிறார், என்னம்மா உங்கள் உறவினர் கூப்பிட்டாரா, என்ன பேசுனீங்க என்ன? இது மாதிரி என்ன. அவர் கட்சி ஆரம்பித்தப்ப நிறைய உழைச்சிருக்காரு. என்கிட்ட சொல்கிறார், உழைச்சிருக்கிறாரு, ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு, அதனால் அவர் வெளில போனது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசி பாருங்கன்னாரு. நான் பேசி தான் அவரை திரும்ப அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தேன். இதுதான் நடந்தது. அதனால் இப்படிப்பட்ட அந்த இயக்கம் தலைவரே அப்படி இறங்கி பேசக்கூடிய ஒரு தொண்டன்ட்ட அந்த மாதிரி இயக்கத்தில் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதனால் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை பார்க்கணும். எல்லாரும் ஒத்துமையாக நல்லபடியாக இந்த இயக்கத்தை நடத்தணும். அதுதான் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதுங்கிறத சொல்லிக்கிறேன். எப்படி போனாலும் இதை சரி பண்ண வேண்டிய நேரம் இது. நிச்சயம் சரியாகும்.